புனித டேவிட் பி. 500ஆம் ஆண்டில் வேல்ஸின் தென் கடற்கரை பகுதியில் பிறந்தார். இவரது தந்தை சான் ஒரு மன்னர் என்றும் தாய் புனித நான் என்றும் கூறப்படுகிறது. இவர் தனது கல்வியை புனித இல்டட் மற்றும் புனித பாலினஸ் ஆகியோரிடம் கற்றார். பணிகள் மற்றும் போதனைகள். கல்வி கற்ற பிறகு வேல்ஸ் முழுவதும் பயணம் செய்து பல மடாலயங்களையும் தேவாலயங்களையும் நிறுவினார். அவரது வாழ்க்கை மிகவும் எளிமையானதாக இருந்தது. நிதானமான வாழ்க்கை. அவர் மது அருந்துவதை தவிர்த்தார் மற்றும் இறைச்சியை உண்பதில்லை. பெரும்பாலும் காய்கறிகள், ரொட்டி மற்றும் நீர் மட்டுமே அருந்தினார். இதனால் அவருக்கு வாட்டர்மேன் என்ற பெயரும் உண்டு. மடாலய விதிகள். அவர் அமைத்த மடாலயங்களில் துறவிகள் நிலத்தை தாங்களே உழுது பயிரிட வேண்டும் மற்றும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்ற கடுமையான விதிகளை பின்பற்றினர். அதிசயம். த மிரக்கிள் அட் லான்டெவி. புனித டேவிட் வாழ்க்கையில் ஒரு புகழ்பெற்ற அதிசயம் உண்டு. ஒருமுறை அவர் பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது பின்வரிசையில் இருந்தவர்களுக்கு அவர் பேசுவது சரியாக கேட்கவில்லை. அப்போது அவர் நின்றிருந்த நிலம் தானாகவே உயர்ந்து ஒரு சிறிய குன்றாக மாறியது. அதன் மேல் ஒரு வெள்ளை புறா வந்து அமர்ந்தது. இதன் மூலம் அனைவரும் அவரை தெளிவாக காணவும் கேட்கவும் முடிந்தது. லீக் அடையாளமான கதை. ஒருமுறை வேல்ஸ் நாட்டு வீரர்களுக்கும் சாக்சன் படையினருக்கும் இடையே ஒரு போர் நடந்தது. அந்த போர் ஒரு லீக் செடிகள் நிறைந்த தோட்டத்தில் நிகழ்ந்தது. இரு நாட்டு வீரர்களும் ஒரே மாதிரியான உடைகளை அணிந்திருந்ததால் போர்க்களத்தில் யார் நண்பர் யார் எதிரி என்று கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. அப்போது புனித டேவிட் வேல்ஸ் நாட்டு வீரர்களை நோக்கி தங்களை அடையாளம் கண்டுகொள்ள தங்கள் தலைக்கவசங்களில் ஒரு லீக் செடியைச் செருகிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். இதன் மூலம் வேல்ஸ் வீரர்கள் ஒருங்கிணைந்து போரிட்டு அந்த போரில் வெற்றி பெற்றனர். கடைசி வார்த்தைகள். அவர் இறப்பதற்கு முன் தனது சீடர்களிடம் கூறிய புகழ்பெற்ற வாசகம்: மகிழ்ச்சியாக இருங்கள், நம்பிக்கையை காத்துக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் சிறிய விஷயங்களைச் சரியாகச் செய்யுங்கள், do the little things. இந்த சிறிய விஷயங்கள், த லிட்டில் திங்ஸ் என்பது வேல்ஸ் கலாச்சாரத்தில் இன்றும் ஒரு முக்கியமான தாரக மந்திரமாக உள்ளது. இன்று மார்ச் 1ஆம் தேதி வேல்ஸ் மக்கள் தங்களின் தேசிய தினமாக டேவிட் டே கொண்டாடுகிறார்கள். தேசிய சின்னம். வேல்ஸ் நாட்டின் அதிகாரப்பூர்வ சின்னங்களில் ஒன்றாக லீக் செடி உள்ளது. மார்ச் 1 கொண்டாட்டம். புனித டேவிட் தினத்தன்று மார்ச் 1 வேல்ஸ் மக்கள் மற்றும் இராணுவ வீரர்கள் தங்கள் சட்டைகளில் லீக் செடியையோ அல்லது அதற்கு பதிலாக டாஃபோடில் மலரையோ அணிந்து கொள்கிறார்கள். உணவு. அன்று பாரம்பரியமாக லீக் சேர்த்து செய்யப்பட்ட காய்கறி சூப், கோல் போன்ற உணவுகளை தயாரிக்கிறார்கள்.